கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் மது போதையில் சிகிச்சைக்கு வந்த காவலரை செவிலியர் ஒருமையில் பேசியதாக கூறப்படும் நிலையில் ஆத்திரமடைந்த காவலர் மருத்துவமனை பொருட்களை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அரவிந்த். முழு விவரங்கள் என? திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிபவர் தங்கபாண்டி. இவர் நேற்று இரவு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மது போதையில் காவல்துறை சீருடை இல்லாமல் சென்றதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் செவிலியர் அந்த காவலரை சிகிச்சை பார்க்க முடியாது என கூறி ஒருமையில் பேசி தகாத வார்த்தைகள் திட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆத்திரமடைந்த காவலர் ஆபாச வார்த்தைகளால் செவிலியரை பேசி மருத்துவமனை வளாகத்தில் இருந்த மேஜை, தண்ணீர் இயந்திரம், நோயாளியின் பதிவேடுகள், இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பொருட்களை அடித்து தோசம் செய்துள்ளார். மேலும் தகவல் அறிந்து வந்த மற்ற காவலர்கள் அவரை சமாதானம் செய்து அழைத்துச் சென்றுள்ளனர். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி நோயாளிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த மருத்துவமனையில் இரவு நேரத்தில் வரும் நோயாளிகளை செவிலியர்கள் தகாத வார்த்தைகள் பேசுவதாகவும் பொதுமக்களிடையே குற்றச்சாட்டு இருந்துள்ளது. இதனை சம்பந்தப்பட்ட துறையினர் கவனம் செலுத்தி பொதுமக்களிடம் ஒருமையில் பேசும் செவிலியர்கள் மீதும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் காவலரை இதுபோன்ற செயலில் ஈடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்களிடையே வேண்டுகோள் எழுந்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.